إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه فقد قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கக்கூடிய இந்த அவையிலே நம்மையெல்லாம் அமர வைத்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் உயிரான உயிரை விட மேலான உம்மி நபி உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நெல்லிக்குப்பம் நகர ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய 6ஆம் ஆண்டு மீலாது விழா தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் பிறை 3 இன்று நாம் மஸ்ஜிதுல் ஹசனாத் ஜும்மா மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவதற்கும் அந்த அறிவின் மூலமாக நபியின் மீது அளவில்லாத அன்பும் காதலும் பாசமும் கொள்வதற்கும் அதை கொண்டு அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டு அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டியும் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜிதுல் ஹசனாத்தினுடைய இமாம் மற்றும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள் இந்த நிகழ்வுக்காக வேண்டி சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலிகளை இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்று பேசக்கூடிய உரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாஹா நபியின் தனித்தன்மைகள் என்கின்ற இந்த உரை ஹஸரத் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன 3 வரிகளிலே இன்ஷா அல்லாஹ் அடங்குகிறது.
இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் கேள்விப்பட வேண்டும். வரலாற்றிலே நபியின் மீது அளவில்லாத அன்பு, அளவில்லாத காதல், நபியை எப்படியாவது கனவில் தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராவலோடு, ஒரு பேரவாவோடு அதையும் தன்னுடைய வாழ்நாளிலே சாதித்து காட்டி நபியின் முன்னிலையிலே நபியின் மீது புகழ்பாக்களை பாடி இன்று இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றார்களே இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய மூன்றே வரிகளில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அனைத்து பயானினுடைய சுருக்கங்களும் அமையும். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். அவர்களுடைய அந்த பாடல் வரிகளை நீங்கள் பாடி கேளுங்கள். அவர்களுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வர்ணனையை, நபியை பற்றி புகழ்வதை நீங்கள் கேட்டு பாருங்கள். எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மனதிலே ஒரு உயிரோட்டம் தெரியும். அல்லாஹு அக்பர். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாகன் நபியீன ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின் ஃபலம் யுஸாஊஹு ஃபீ இல்மின் வலா கரமின். அல்லாஹு அக்பர். பண்பிலும் படைக்கப்பட்ட கோணத்திலும் ஏனைய நபிமார்களை விட ஏந்தல் நபிகளார் மேம்பட்டார்கள். ஞானத்திலும் தானத்திலும் ஏனைய நபிமார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கி வர இயலுமோ என்கின்ற கவிதைகள். அடுத்து அவர்கள் சொல்லுவார்கள், وَكَيْفَ يُدْرِكُ فِي الدُّنْيَا حَقِيقَتَهُ قَوْمٌ نِيَامٌ تَسَلَّوْا عَنْهُ بِالْحُلُمِ. அல்லாஹு அக்பர். கனவு காட்சியிலே போதுமென கருதி இருக்கக்கூடிய மனித சமுதாயம் எப்படி இந்த உலகத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமையை, யதார்த்தத்தை அறிய முடியும் என்று கேட்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹகீகத் என்று சொல்லப்படக்கூடிய யதார்த்த நிலையை பற்றித்தான் நாம் இங்கு குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் பார்க்க போகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே பூசரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், فَإِنَّ فَضْلَ رَسُولِ اللَّهِ لَيْسَ لَهُ حَدٌّ فَيُعْرِبَ عَنْهُ نَاطِقٌ بِفَمِهِ. அல்லாஹு அக்பர். என்ன அருமையான ஒரு வரி. فَإِنَّ فَضْلَ رَسُولِ اللَّهِ لَيْسَ لَهُ. நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுக்கு, அவர்களுடைய புகழ்களுக்கு ஒரு அளவு கிடையாது. அப்படி அளவு இருந்தால் அல்லவா மனித சமுதாயம் தன்னுடைய நாவினால் நபியினுடைய புகழை படித்து முடிக்க முடியும் என்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தை ஆழமாக தொட்டு பேசுகிறது. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்ஸலீன், நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவர். அல்லாஹு அக்பர். நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராக அல்லாஹ் தேர்வு செய்து, மேலும் அந்த நபியின் உம்மத்தாக நம்மை தேர்வு செய்து அல்லாஹ் இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கின்றார். எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டார்கள், யா அல்லாஹ், நபியினுடைய முகம்மது நபியினுடைய உம்மத்தாக எங்களை பிறக்க வைப்பாயாக. அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியம் கொடுக்கவில்லை, ஆனால் பாவிகளான எனக்கும் நல்லடியார்களான உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நன்றாக யோசித்து பாருங்கள் கண்ணியமிக்கவர்களே. காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எத்தனை சுருபுகள் இந்த உலகத்திற்கு அருளப்பட்டதோ, எத்தனை வேதங்கள் அருளப்பட்டதோ, அத்துணை சுருபுகளிலேயும் வேதங்களிலேயும் பெருமானாரை பற்றி பேசாமல் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கவில்லை. குர்ஆன் சான்று பகிர்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அதிலேயும் நபியை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தௌராத்திலேயும் நபியை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ் தஆலா நபிகளாரை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய பண்புகளை அந்த நபிமார்களுடைய உம்மத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி நபிமார்களே ஒரு கட்டத்தில் ஆசைப்பட்டார்கள். நபி பட்டம் என்பது, நபி பதவி என்பது, நபியாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி
அப்படிப்பட்ட நபிகளே ஆசைப்பட்டார்கள், யா அல்லாஹ் இந்த நபியினுடைய உம்மத்தாக எங்களை ஆக்கிவிடு. பெரிய அந்தஸ்து. ஒரு பிரதமராக, ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர், ஒரு நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடியவர் சாதாரண ஒரு குடிமகனாக என்னை ஆக்கிவிடு என்று சொன்னால், அதே போன்று நபியினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபிகள் என்னை நபியினுடைய உம்மத்திலே ஆக்கிவிடு என்று சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அறிமுகம் அப்படி. நபியை நாம் அறியாமல் இருக்கின்றோம். நபியை அறிவதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டமே. இந்த 12 நாள் 13 நாட்கள் உலமாக்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் எதற்காக வேண்டி? நம்முடைய பிள்ளையை நாம் அறிந்திருக்கின்றோம், நம்முடைய தகப்பனாரை அறிந்திருக்கின்றோம், நம்முடைய மனைவி அவர்களுடைய குணங்கள், நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கின்றோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை அறிஞ்சிருக்கிறோம். ஏன்? இந்த நாட்டில் முக்கிய தலைவர்களை அறிந்திருக்கின்றோம், அரசியல்வாதிகளை அறிந்திருக்கின்றோம், அதை பற்றி பேசுகின்றோம், பேசிக்கொண்டே இருக்கின்றோம். பேச்செல்லாம் அதுதான். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் எவ்வளவு அறிந்திருக்கின்றோம்? சற்று யோசித்து பாருங்கள். நமக்குள்ளேயே ஒரு வினாடிகளை வைத்துக் கொள்ளலாம். நபியினுடைய வரலாறு 100 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 100 கேள்விகளையும் நாம் எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் என்று நம்முடைய மனதிலே ஒரு கணக்கை போட்டுக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய அறிமுகம் என்பது மிக முக்கியமானது. ஒரு ஹதீஸில், கிதாபினுடைய பெயரை ஞாபகம் இல்லை, ஒரு கபருக்கு அருகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார்கள். அப்பொழுது தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, தன்னோடு வரக்கூடிய ஒரு சஹாபிடத்தில் சொல்லுவார்கள், நீ என்னை அறிந்திருக்கின்றாயா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சஹாபிக்கு இந்த கேள்வியே புரியாது. இல்லை, நபி அவங்க என்னை அறிந்திருக்கின்றாயா என்ற கேள்வி ஒரு விசித்திரமான கேள்வி அல்லவா இருக்கு. ஒன்றும் புரியலையே. நபியிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியவில்லை. தாங்களை அறிந்திருக்கின்றேன், தாங்களை புரிந்திருக்கின்றேன், தாங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கின்றேனே, இப்படி ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்டு விட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவரிடத்திலே என்னை பற்றி கேட்கப்படுகிறது. மன் ரப்புக ஒமன் நபியுக, உன்னுடைய நபியை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்கப்படுகிறது. அவர் பதில் தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் நான் உன்னிடத்தில் கேட்டேன், நீ என்னை அறிந்திருக்கின்றாய் அல்லவா என்று கேட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியை அறிவது ஃபரது. அல்லாஹ்வை மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை எப்படி அறிவது ஃபரதோ, நபியை அறிவது ஃபரது. ஏன் தெரியுமா? ஒருவரை நாம் அறிந்தால்தான், சரியாக அறிந்தால்தான், வார்த்தையை கவனிக்க வேண்டும், சரியாக எப்படி எவ்வாறு அறிய வேண்டுமோ அவ்வாறு அறிந்தால்தான் அவரின் மீது அளவு கடந்த அன்பு நமக்கு புரியும். அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் விளங்கினால்தான் அவர் மீது ஒரு பற்று நமக்கு ஏற்படும். தாயை நாம் நேசிக்கின்றோம், காரணம் நமக்காக வேண்டிய எத்தனையோ தியாகங்களை கண் முன்னால் நாம் பார்த்திருக்கின்றோம். தந்தையை நேசிக்கின்றோம், காரணம் நமக்கு முன்னால் அவர் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நபியை அறிய வேண்டும். அப்படி என்றால், நபியை பிரியம் கொள்ள வேண்டும் என்றால் நபியை சரியாக அறிய வேண்டும். அந்த அறிமுகத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த மீலாது விழா கூட்டம். வேற எந்த நோக்கத்துக்காக வேண்டி இல்லை. நபியை பற்றி தெரிஞ்சா அடுத்தது அறிமுகம் கிடைத்த உடனே அன்பு பெருகும். நபியை காண்பதற்கு உங்களுக்கு ஆசை வரும். நபியினுடைய சுன்னத்தை எடுத்து நடப்பதற்கு உங்களுடைய உள்ளத்திலே ஒரு உறுத்தல் ஏற்படும். அந்த ஒரு உயரிய நோக்கத்திற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட மீலாது விழாக்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஊரிலே மீலாது விழாவுக்காக வேண்டி நபியினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு கேட்பதற்காக வேண்டி பல மஹல்லாக்களில் இருந்து இங்கே வந்து கூடியிருப்பது மிகவும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹகீகத் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களே, وَكَيْفَ يُدْرِكُ فِي الدُّنْيَا حَقِيقَتَهُ قَوْمٌ نِيَامٌ تَسَلَّوْا عَنْهُ بِالْحُلُمِ. கற்பனையிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தினர்கள், கற்பனையிலே கனவிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் இந்த உலகத்திலே நபியினுடைய ஹகீகத்தை எவ்வாறு அறிவார்கள்? எவ்வாறு அறிய முடியும்? நம்மளாம் கனவுல தான் காலையில் எந்திரிச்சா நம்முடைய ஒர்க்கிங் என்ன, இன்னைக்கு என்ன செய்யணும், அங்கே போகணும், இந்த நிக்காக இருக்கா, நிக்காக போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். கபரிலே வைக்கப்படும் வரை நம்முடைய கனவு
பாடல் பாடினார்கள். வகைஃப யுத்ரிகு ஃபித் துன்யா ஹகீகத்தஹு, நபியினுடைய ஹகீகத் என்பது வேறு. ஹஸரத் அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. நபி அவர்கள் ஹஸரத் தலைவர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். சற்று கவனமாக இந்த ஒரு சில விளக்கங்களை கவனிக்க வேண்டும். நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு நபி அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே என்கின்ற சிந்தனையை நம்முடைய கல்வியிலேயும் அறிவிலேயும் கொண்டு வந்து நிறுத்தி நபியினுடைய அடுத்த அறிமுகத்தையும் நபியினுடைய அடுத்த கட்ட அன்பையும் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்நியத்திற்குரியவர்களே, இது உண்மைதான். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்பது அல்லாஹ் சொல்ல வார்த்தை. ஆனால் இது குர்ஆனுடைய ஆயத்து, மறுக்க முடியாது. மறுத்தா அவர் காஃபிர் ஆகிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது கண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், சஹாபாக்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தொடர்ந்து நோன்பு நோட்டு வந்தார்கள். தொடர்ந்து நோன்பு வைப்பாங்க. அதை பார்த்து சஹாபாக்கள் ஆர்வப்பட்டு அவங்களும் தொடர்ந்து நோன்பு வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்த உடனே அவர்களை தடுத்தார்கள். நஹாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமில் விசாலி, தொடர் நோன்பை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தடுத்தார்கள். அப்படி தடுக்கும் பொழுது எதற்காக வேண்டி தடுத்தார்கள் தெரியுமா? ரஹ்மத்தன் லஹும், அவர்கள் மீது உண்டான இரக்கத்தினால். இதெல்லாம் உங்களால் முடியாது, சிரமத்திற்கு மேல் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரஹ்மத்தன் லஹும், உம்மத்தின் மீது கருணை கொண்ட நபி தன்னுடைய கருணையின் காரணத்தினால் நபி அவர்கள் தொடர் நோன்பை வானான்னு சொல்லிட்டாங்க, தடுத்தாங்க. அப்போ நபி அவங்களோட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக துவாசி, தாங்கள் நோன்பு வைக்கிறீங்களே, தாங்களை எல்லவா நாங்கள் பின்பற்றுகின்றோம், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுங்க என்று கேட்டார்கள். நபி அவர்களுடைய பார்வை என்பது ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிலிருந்து, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிலிருந்து, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிலிருந்து, இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இவர்களிலிருந்து கியாமத் நாள் கடைசி ஒரு முஸ்லிம் வருவார்களா, அவர் வரை நபி அவர்களுடைய பார்வை நீண்டிருக்கும். ஏதோ சஹாபாக்களை மட்டும் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்ப்பையோ ஒரு மார்க்கத்தினுடைய விளக்கத்தையோ சொல்ல மாட்டார்கள். நபி அவர்கள் முதல் இஸ்லாத்தில் ஏற்ற அந்த மனிதர்கள் அவர்களில் தொடங்கி கடைசி கியாமத் நாளிலே கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய நிலைமை என்ன என்பதை யோசித்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தீனை வழங்கியிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தீனை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹ்மத்தன் லஹும், கருணைக்காக. அன்று நபி அவர்கள் சொல்லியிருந்தால் தொடர் நோன்பு நம்மால் முடியுமா, நம்மால் வைக்க முடியுமா, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்தினால் வைக்க முடியுமா? இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. மிஸ்வாக்கினுடைய விஷயம், எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். அப்போ நபி அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை, லஸ்து கஹைஹதிக்கும், நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் உங்களை போன்றவன் அல்ல. நல்லா கவனிக்கணும், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்களிலே பல ஹதீஸ், நான் சொல்வது ஒரு ஹதீஸ், இது போன்ற இன்னும் சில ஹதீஸ்களிலே பதிவாகியிருக்கிறது, லஸ்து கஹைஹதிக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, இன்னி யுத்இமுனி ரப்பி வ யஸ்கீனி, என்னுடைய ரப்பு எனக்கு உணவூட்டுகிறான், என்னுடைய ரப்பு எனக்கு தண்ணீர் குடிப்பாட்டுகிறான். ஆதலால் என்னை உங்களை போன்றவன் நான் அல்ல, தாங்கள் என்னை போன்றவன் அல்ல என்ற விஷயத்தை நபி அவங்க சொன்னாங்க. இமாம் பெருமக்கள், நமக்கெல்லாம் மார்க்கத்தை அழகிய முறையிலே சற்றும் பிசகாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவான முறையிலே ஆய்வு செய்து நமக்கு மார்க்க சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்த இமாம் பெருமக்கள் இதற்கு அழகான விளக்கத்தை சொல்கின்றார்கள். அந்த காலத்தில்
நபி அவர்களுடைய அந்த காலத்திலே மக்காவிலே நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னால் நபித்துவம் கிடைத்த பிறகு மக்கள் எல்லாம் பல்வேறு யோசனைகளிலே இருந்தார்கள். சில பேர் சொன்னாங்க, குர்ஆனிலே வருது, அல்லாஹ் தஆலா ஏன் உங்களை நபியாக்கணும், ஒரு மலக்கை அனுப்பியிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இப்படியெல்லாம் பலவிதமான பேச்சுகள் வரும்பொழுது நபி அவர்களை அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களை போன்று ஒரு மனிதன் தான். இமாம்கள் இதற்கு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். அதைத்தான் இமாம் மூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன விளக்கம் சொன்னாங்க? நபி அவர்கள் புறத்திலே வெளிப்படையிலே நபி அவர்கள் ஒரு மனிதனுடைய தன்மையிலே ஒரு மனிதரை போன்றவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அவர்கள் கடைக்கு செல்வார்கள், சாப்பிடுவார்கள், உண்ணுவார்கள், எல்லாம் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், இப்படியெல்லாம் மனிதர்கள் தான், மனிதர்களை போன்றவர்கள் தான். ஆனால் அந்த ஒப்புமை என்பது உங்களை போன்ற ஒரு மனிதன் என்கின்ற ஒப்புமை இருக்கிறது, அது தஷ்பீஹ குல்லுன்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க எல்லாமே பொருந்தக்கூடிய ஒப்புமை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போமே, ஒரு நபர் வருகிறார், வீரமான ஒரு நபர் வருகிறார். அவரை பார்த்து நான் சொல்றேன், பாரா சிங்கம் வருது பாரா அப்படின்னு. உடனே நம்ம எல்லாம் போய் அவருக்கு வாழ்ந்துருக்கா, சிங்கம் சொன்னாங்களே, சிங்கத்தினுடைய அம்சங்கள் அனைத்துமே அவருக்கு இருக்குதான்னு பார்ப்போமா? வாழ்ந்துருக்கா. அதே போல 4 காலில் வராரா, அவரு 2 காலில் தான் வராரு, 4 காலில் வராரா அப்படின்னு பார்ப்போமா? வீரத்துக்காக வேண்டி சொல்லப்பட்டது. ஒப்புமை என்பது அதில் ஒரு ஒப்பு இருந்தால் போதும், சொல்லலாம். என்ன, கடல் வருது பாரா அப்படின்னு இருக்கும், அதிகமாக தானம் செய்யக்கூடியவர், அதனால அவருக்கு கடலை தூக்கி போட முடியும். ஒரு ஒப்புமை இருந்தால் போதும். உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று சொன்னால் வெளிரங்கத்திலே அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் குடிக்கிறார்கள், மனித தோற்றத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் மனிதராக அல்லாஹ் படைத்திருக்கின்றான், இன்சானியத்தை அல்லாஹ் படைக்கின்றான். அவர்கள் ஜின்கள் அல்ல, மலக்கல்ல என்பது அவருடைய விளக்கம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு புறமும் இருக்கிறது, ஹக்கீகத் என்று சொல்லக்கூடிய இன்னொரு புறமும் இருக்கிறது. அதைத்தான் இமாம் மூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், வ கைஃப யுத்ரிகு ஹக்கீகத்துஹு ஃபி துன்யா. கற்பனையில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் நபியினுடைய ஹக்கீகத்தை எவ்வாறு விளங்கிக் கொள்வது கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய ஹக்கீகத் என்ன, நமக்கும் நபிக்கும் உள்ள வேறுபாடு என்ன முதல்ல பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம். எல்லா ஈமான்களை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றார். இதான் நம்முடைய ஈமான். சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் நபி அவர்களே சொல்லுவாங்க, பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் மேற்கோள் காட்டி அடுத்த முக்கியமான விஷயங்களுக்கு நாம் சொல்லுவோம். நபி அவங்க சொன்னாங்க, உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன்ன நபியுன் கப்லி வலா அகூலு ஃபக்ரன். நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னால் கொடுக்கப்படாத, எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 5 விதமான தன்மைகளை, 5 விதமான சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான். முந்தைய நபிமார்களுக்கு எல்லாம் இது வழங்கப்படவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் 5 விஷயங்கள். அதில் முதலாவது என்ன, புஇஸ்து இலன் நாஸி காஃபா. ஒவ்வொரு நபியும் ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரே காலத்தில் 2 நபிகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த 2 நபிக்கும் தனித்தனி கூட்டம் இருந்திருக்கிறது. 2 நபிக்கும் தனித்தனி கூட்டம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நான் எப்படி அனுப்பப்பட்டேன், கியாமத்து வரை, கியாமத்து முடிவுற்றாலும் சரி, உலக மக்களுக்கு கருப்பனாக இருந்தாலும் சரி, சிவப்பனாக இருந்தாலும் சரி, நெட்டையவன் குட்டையவன் யாராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இது எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. 2வது நபியை சொன்னாங்க, நுசிர்து பிர்ருஅபி மசீரத்த ஷஹரி. எதிரிகள் என்னை தாக்க வந்தால் அவர்கள் 1 மாத தொலைதூரம், 1 மாதத்தினுடைய தொலைதூரம், 1 மாதத்தினுடைய தொலைதூரம் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதற்கு முன்னாலேயே என்னை பற்றிய அச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். பயம் எல்லாம் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இது முன்னாள் நபிமார்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 3வது நபி அவங்க சொன்னாங்க, உஹில்லத்தில் கனாயிமு வலம் துஹில்ல லி அஹதின் கப்லி. கனிமத்து பொருள், ஒரு போருக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த போரில் எதிரிகளிடமிருந்து வெற்றி பெற்ற பிறகு எதிரிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கனிமத் பொருட்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்திற்கு ஹலால். ஆனால் முன் சென்ற சமுதாயத்தினர்கள் எவ்வளவு கனிமத் பொருளாக இருந்தாலும் சரி, கோடியாக மில்லியனாக இருந்தாலும் சரி, அதை நெருப்பில் எரிக்க வேண்டும். அதை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கணும். ஆனால்
நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறார். நாலாவது நபி அவங்க சொன்னாங்க, ஜுஇலத்தில் அரது மஸ்ஜிதன் வ தஹூரா. ஜுஇலத்தில் அரது, இந்த பூமி முழுக்க 7 இடங்களை தவிர இந்த பூமி முழுக்க தொழுவதற்கும் சுத்தம் செய்து கொள்வதற்கும் தயமம் செய்து கொள்வதற்கும் உகந்த இடமாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி கொடுத்தான். முன் சென்ற சமுதாயத்தினர்கள் எல்லாம் பள்ளிவாசல் தான் தொழுவணும். வீட்டில் போய் தொழுவக்கூடாது, வீட்டில் எங்கேயுமே தொழக்கூடாது. குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல அவர் தொழவில்லை என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் நமக்கு இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினர்களுக்கு தொழுவதற்கு அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்திருக்கின்றான். 5வது நபி அவங்க சொன்னாங்க, ஷஃபாத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபி அவர்களுக்கு இந்த துன்யாவிலே அல்லாஹ் ஷஃபாத்தை கொடுத்துட்டான். ஆனால் நபி அவங்க சொல்றாங்க, ஃபஅஹர்துஹாலி உம்மத்தி யௌமல் கியாமா. அது இன்னொரு ஹதீஸ்ல, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக விளங்கும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தஅவத்துல் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த துஆவை என்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஷஃபாத்தாக நான் மறுமையில் ஏற்றுக்கொண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள். புகாரில் இடம்பெற்ற ஹதீஸ். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஃபஅஹர்துஹாலி உம்மத்தி யௌமல் கியாமா. கியாமத் நாளையிலே என்னுடைய உம்மத்தினர்கள் பாதிகள் வருவார்கள் அல்லவா, அவர்களுக்காக வேண்டி நான் அதை வைத்து விட்டேன் என்று சொல்லி நபி அவங்க சொல்றாங்க, ஃபஹிய லிமன் லா யஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. யார் ஷிர்க் செய்யாமல், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்திப்பாரோ மௌத்தாகுவாரோ அவருக்கு அந்த ஷஃபாத் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்திற்கு பாத்திரமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபியினுடைய அறிமுகம் நமக்கு தேவை. நபியினுடைய அறிமுகம் தேவை. அறிமுகத்திற்கு ஒரு நாள் கூட்டமோ 12 நாள் கூட்டமோ 1 மாதம் கூட்டமோ பத்தாது. எவ்வளோ ஹஸரத் பூஸை ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கல்ல, ஃபஇன்ன கௌல ரசூலுல்லாஹி லைஸ லஹு ஹத்துன். நபி அவர்களுடைய புகழுக்கு, நபி அவர்களுடைய சிறப்புக்கு ஒரு ஹத்தே கிடையாது, ஒரு அளவே கிடையாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் ஃபயுரிது நாத்திகும் பிஃபமி, மக்கள் எல்லாம் அதை சொல்லி முடிப்பார்கள் சொன்னார்கள் என்று பயானிகள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பதிப்பு வெளியாகிறது, நாளை ஒரு பதிப்பு வெளியாகும், நாள் ஒரு மாதம் கழித்து ஒரு பதிப்பு வெளியாகும். கியாமத் நாள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பல கோணத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கும். அதற்கு ஒரு முடிவு கிடையாது. சொன்னது போல காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், நபியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, விஷயத்திற்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவயங்களை, முபாரக்கான அவயங்களை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, ஷமாயிலு திருமதி, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் கொட்டி கிடக்கின்றன. வாழ்நாளிலே ஒரு முறையாவது ஷமாயிலு திருமதியை படிக்க வேண்டும், அல்லது அது சம்பந்தமான விளக்கங்களை நாம் கேட்டறிய வேண்டும். ஷமாயிலு திருமதியிலே திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுருக்கமாக சொன்னால் வார்த்தைகளால் நபி அவர்களை வடிவமைப்பார்கள். சஹாபாக்கள், நபி அவர்களுடைய மனைவிமார்கள் நபியை பற்றி என்ன சொன்னார்களோ அந்த வார்த்தைகளை பற்றி நபி அவர்களை வடிவமைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்நேரத்தில் ஜமாத் உலமாவுடைய தலைவரிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன், அது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நாங்கள் தனியாக நடத்த வேண்டும். ஷமாயிலு திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த நபி அவர்களுடைய அந்த முபாரக்கான உடல்களை பற்றி, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு தனியான ஒரு பயான் ஒன்று நாம் கேட்க வேண்டும் வாழ்நாளிலே. கண்ணியத்திற்குரியவர்களே, விஷயத்திற்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ரோமத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், முபாரக்கான தலைமுடியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சீரத்துல் ஹலபி என்கின்ற ஒரு வரலாற்று, பிரபலமான ஒரு வரலாற்று நூலிலே எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான தலைமுடி அதை நெருப்பு கரிக்காது. என்ன செய்யாது? நெருப்பு கரிக்காது. காரணம், நெருப்பு அந்த முடியை கரிப்பது கூட அந்த நெருப்புக்கு அனுமதி கிடையாது. சீரத்துல் ஹலபாவில் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை, முபாரக்கான தலைமுடியை நெருப்பு கரிக்காது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை நபி அவங்க சொன்னாங்களா, என்னுடைய தலைமுடிக்கு யாராவது அவமதிப்பு செய்தார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். இதற்கு பின்னால் சொல்லும்போது நமக்கு விளக்கம், நபி அவர்களுடைய முபாரக்கான தலைமுடிக்கு யாராவது அவமதிப்பு செய்தால் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி ஜாமிஉ ஸகீர் இப்னு அஸாகிர் என்ற நூலிலே பதிவாயிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள். எப்ப நபி அவர்களுடைய முபாரக்கான தலைமுடிகளை வெட்டப்படும் பொழுதோ அல்லது அதை எடுக்கும் பொழுதோ சஹாபாக்கள் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஒரு முடி கூட தலையில் படாது. சஹாபாக்கள் புடித்து கொள்வார்கள். நபியினுடைய ஒரு முடி கூட தலையில் படாது. சஹாபாக்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். இதை முஸ்லீம் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் மிக தெளிவாக சொல்கின்றார்கள். நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்கல்ல, அந்த சமயத்தில் நபி அவர்களுக்கு வலது புறமாகவும் இடது புறமாகவும் சஹாபாக்கள் சுற்றி கொண்டிருந்தாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்களாம், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு பல ரிவாயத்துகளில் வருது, புகாரிலே வருது. ஹுத் அப்படின்னு சொன்னாங்க. வலது பக்கம் நின்று இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து ஹுத் வ அஷார இலா ஜானிபிஹில் ஐமனி, வலது பக்கம் இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து பிடிச்சிக்கிங்க அப்படின்னாங்க. நபி அவர்களுக்கு அந்த வலது புறத்திலே, தலையினுடைய வலது புறத்திலே நபி அவர்களுக்கு ஹல்லாத்து, அந்த தலைமுடியை எடுக்கக்கூடியவர் எடுக்கும் பொழுது சஹாபாக்கள் வலது புறத்திலே உண்டான சஹாபாக்கள் பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு எத்தனை சஹாபாக்கள் இருந்தார்களோ அத்தனை சஹாபாக்களும் அவர்கள் தங்களுக்கு என வைத்து கொண்டார்கள். அடுத்து இடதுபுறத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வாறு நடக்கும் பொழுது இடதுபுறத்திலே உண்டான சஹாபாக்களை நபி அவர்கள் சொன்னார்களாம், ஹுத் வ அஷார இலா ஜானிபிஹில் ஐஸரி, இடது பக்கம் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். இது என்ன விஷயம் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமையோடு சொல்கின்றார்கள், முதல் முடி பிடித்தவன் நான் தான். எவ்வளவு பெரிய பெருமை! அல்லாஹ் அக்பர். நபி அவர்களுடைய அந்த திருமுடி முபாரக்கான முடியை முதலாக பிடித்தவன் யார்? எதுலங்க பெருமை? நபியை கொண்டுதான் சஹாபாக்கள் பெருமை அடைந்தார்கள். அதை தவிர வேற எந்த பெருமையும் கிடையாது சஹாபாக்களுக்கு. சஹாபி என்கின்ற அந்தஸ்தை நபியை பார்த்த பிறகுதான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நபி என்னை பார்க்க மாட்டார்களா? நபியினுடைய பார்வைக்குள், அந்த முபாரக்கான பார்வைக்குள் நான் சென்று விட மாட்டேனா என்பதுதான் சஹாபாக்களுடைய பெரிய ஆசையாக, பெரிய ஹவாவாக இருந்தது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சம்பவத்தை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் முதல்கிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான தலைமுடிக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்தார்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நபி அவர்கள் வுது செய்யும் பொழுது அந்த வுதுவினுடைய தண்ணியை ஓடி சஹாபாக்கள் பிடிப்பார்கள் என்ற ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்படும் பொழுது அல்லாஹ் அக்பர், உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் நபி அவர்களுடைய முபாரக்கான திருமுடி இருந்துச்சு. கண் திருஷ்டி, அதே போல ஏதாவது வியாதி பிரச்சனை, உடல் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எல்லா நேரம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஓடுவாங்க. ஓடி போய் உம்மு சல்மா அவர்களே, எங்களுக்கு கண் திருஷ்டியாக இருக்குது, எங்களுக்கு உடம்பு வலியாக இருக்குது, எங்களுக்கு உடல் வலியாக இருக்கிறது, எங்களுக்கு வியாதியாக இருக்குதுன்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு கோப்பையிலே தண்ணீரை எடுத்து வந்து அந்த தண்ணீரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த தலைமுடிகளை அதில் உள்ளே அழுத்தி விட்டு எடுத்து தண்ணீரை குடியுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் குடிப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷிஃபாவை தருவார் என்கிற ஹதீஸ் புகாரில் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய முபாரக்கான தலைமுடி கூட அன்று வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் தங்களுடைய வியாதிகளையும் தங்களுடைய கண்திஷ்டிகள் எத்தனையோ விஷயங்களை அவர்கள் சரியாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை கூட முபாரக்கான தலைமுடியை கூட அல்லாஹ் மேம்படுத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் பொருள். அல்லாஹு அக்பர். அந்நியத்திற்குரியவர்களே, இன்னொரு சம்பவத்தை நாம் கேட்டோம் என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். நபி அவர்கள் மீது சஹாபாக்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். அந்த அன்புக்கு நம்ம அளவே சொல்ல முடியாதுங்க. அதான் ஒரு அருமையான கவிதை. ஹுப்புன் நபி அலல் இன்சானி முஃபத்தரது. நபியின் மீது நீ ஹுப்பு வைப்பது, பிரியம், கலப்பற்ற பிரியம் வைப்பது ஃபர்து தான். ஹுப்புன் நபி அலல் இன்சானி முஃபத்தரது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், யர்மூக்குடைய யுத்தம். சஹாபாக்கள் எல்லாம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே போயிட்டாங்க, போருக்கு போயிட்டாங்க. போயிட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அம்புகள் எல்லாம் எதிரிகளிடமிருந்து மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஸ்பீடாக வருது. சில சஹாபாக்கள் எல்லாம் அங்கே ஷஹீதாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த படைக்கு தலைவராக இருக்கக்கூடிய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையிலே போர் செய்யும் பொழுது அப்படியே கைப்பட்டு தலப்பா கீழே வந்த உடனே அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அவ்வளவு நெருக்கடியிலும் அவ்வளவு உயிரை கையில் பிடித்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கீழே இறங்கி தலப்பாவை தேட ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன இது, எதிரிகளுடைய அன்புகள் எல்லாம் நாம் நெஞ்சை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் படை தளபதி என்னவோ அவர் எதையோ தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலப்பாயை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து தலப்பாவை அணிந்து அந்த போரில் வெற்றியும் பெற்று விட்டார்கள். இப்போ போர் முடிந்த பிறகு சஹாபாக்களை சந்திக்கும் பொழுது சஹாபாக்கள் அந்த கேள்வி வைப்பாங்கல்ல, படை தளபதி தாங்க, எங்களை நோக்கி அம்பு வந்து கொண்டிருக்கிறது, அந்த அம்பு உங்களையும் தாக்காமல் இருக்க வேண்டும், தாங்களும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் எதையோ தாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், நீண்ட நேரமாக என்ன தேடினீங்க, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய தலப்பாகையை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா, அந்த தலப்பாகைக்குள்ளே மேல் பகுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான தலைமுடியை பதித்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய நெற்றி ரோமம் நபி அவர்களுடைய அந்த தலைமுடியை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கத்தினால் தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றான் என்று சொல்லி அந்த தலப்பாவை கீழே விழுந்து விட்டது. அதனால் நான் தேடிக்கொண்டிருந்தேன், தேடி தலையில் அணிந்து கொண்டேன், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்தான் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அந்நியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ ஒரு கோடியிலே சிலதுதான் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய செய்திகள் ஹதீஸ்களிலேயும் வரலாற்றுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை எப்படிப்பட்டது, நபி அவர்களுடைய பார்வை, நபி அவர்களுடைய செவி, திறன், அல்லாஹ் எப்படி வழங்கியிருந்தார். ஹதீஸ்களை பிரட்டி பாருங்கள். ஹதீஸ்களை பிரட்டி பார்த்தால் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையின் தன்மை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையின் தன்மை, நபி அவர்களுடைய பார்வையை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நபியை பார்த்தால் நாங்கள் எங்களுடைய பார்வையை எத்திசையும் திருப்ப மாட்டோம், எங்களுடைய பார்வை நபியினுடைய பார்வையோடு ஐக்கியமாகிறது. அதே போல் இன்னும் சொல்லுவாங்க சஹாபாக்கள், நபி அவர்கள் எங்களை பார்க்க மாட்டார்களா என்ற ஏக்கம் எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் தேவை இருக்கும் என்று சொல்வார்கள் சஹாபாக்கள். நபி அவர்களுடைய சஹாபாக்கள் தோழர்கள் சொல்லுவார்கள், நபியினுடைய புருவம், நபியினுடைய பார்வை வெண்ணிறம், நல்ல வெண்ணிற கண்கள், கருநிறம், நல்ல கருநிற விழிகள், அதே போல நபி அவர்களுக்கு முடிகள்
அந்த கண்ணிலே உண்டான முடியும் உருவத்தினுடைய முடியும் முபாரக்கான முடியும் அடர்த்தியாக இருக்கும், சேர்ந்து நபி அவர்களுடைய உருவத்தினுடைய முடி சேர்ந்து இருக்கும். கண் இமைகளுடைய முடியும் நபி அவர்களுக்கு நிரம்பி இருக்கும். நபி அவர்கள் சுருமா இடப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த சுருமா இடப்பட்ட அந்த வெள்ளை விழி மிக வெள்ளையாகவும் கருநில விழி மிக கருநிலமாகவும் அதற்கிடையிலே செல்லக்கூடிய சிவப்பு நரம்புகள் எல்லாம் நபி அவர்களுடைய கண்ணின் வசீகரத்தை அப்படியே கட்டி போடுகிறது. நபி அவர்களை பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதான் ஒரு ஹனீஃபா கூட ஒரு பாட்டு பாடுவார், அண்ணன் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே. நபி அவர்களுடைய முகத்தை இன்னொரு கவிதை கூட நம்ம படிச்சிருக்கிறோம். யார் நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தார்களோ, ஈமானுடைய நிலையை பார்த்தார்களோ, அவர்கள் அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதியாக ஆக்குவார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பார்வை சஹாபாக்களுக்கு கிடைக்காதா 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 என்று ஏங்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு வயது ஷாம் நாட்டிற்கு மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட போனாங்க, வியாபாரத்துக்காக வேண்டி போனாங்க. சிறு வயதிலேயே அங்கே ஒரு பாதிரியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கவில்லை. அந்த மைசராவை கூட்டி ஒரு யாருமான்னு கேட்டாங்க. ஒரு பேர் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் மக்காவிலிருந்து வியாபாரத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம், துணி வியாபாரம் பண்ணுறோம். ஹதீஜா அம்மையார் அவர்களிடத்தில் அவர்களுடைய சார்பாக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்ற செய்திகளை சொல்லும் பொழுது அந்த பாதிரியார் சொன்னாரே, நபி அவர்களுடைய உடலை பார்க்கவில்லை, அவர் நபி அவர்களுடைய உடலை பார்க்கவில்லை, நபி அவர்களுடைய கண்ணை மட்டும் பார்த்து சொன்னார், இது நபியுடைய கண்ணாகத்தான் இருக்கும். காரணம், நாங்கள் முன் சென்ற வேதத்திலே அவர்களுடைய கண் இப்படியெல்லாம் இருக்கும் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். இது நபியுடைய கண்ணாகத்தான் இருக்கும். இவ்வளவு வசீகரமாக இருக்கிறது, பார்க்கும் பொழுது நம்மை கட்டுப்பட்டு விடுகிறது என்று அந்த பருவத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதிரியார் சொன்னார் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய பார்வை அப்படி. நபி அவர்கள் ஹதீஸிலே நிரூபணமாக இருக்கிறது, நபி அவர்கள் எத்திசையும் பார்ப்பார்கள், எத்திசையும் பார்ப்பார்கள். முன்னாடி பார்க்குறவங்க பின்னாடி பார்ப்பாங்க. நபி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த முறை கொடுத்துருந்தான். நமக்கு தெரியுமா? முன்னாடியே ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிறாங்க. முன்னாடி போகும்போது என்ன செய்யணும்? பைக் ஆக்சிடென்ட், ஒழுங்காக பார்க்கல, நடக்கும்போது கீழே ஊந்துடுறோம், கீழே இருக்கிற கல்லை பார்க்கல, தடுக்கி ஊந்துடுறோம். எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய பார்வை கோளாறுகள். நபி அவங்க சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய சுஜூதுகளையும் உங்களுடைய ருகூகளையும் சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய சுஜூதுகளையும் உங்களுடைய ருகூகளையும் சரி செய்து கொள்ளுங்கள். இன்னி அராக்கும் மின் வராஇ வஹரி, நான் எப்படி முன்னால் பார்ப்பேனோ அதுபோன்று தொழுகையிலே பின்னாலும் பார்ப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அவர்களுடைய பார்வைக்கு ஒரு எல்லை கிடையாது. நம்முடைய பார்வைக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. இல்லை, கொஞ்சம் தூரத்தில் யாரையாவது பார்த்தா ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு பேர் வைப்போம், அப்துல் ரஹ்மான் வராரு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் நெருங்கினாருனாக்கா இல்லைங்க அப்துல் ரஹீம் தான் வராதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் வந்தாக்கா ரெண்டு பேருமே இல்லைங்க வருது ஹதீஜாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு லிமிட் தான் நம்முடைய பார்வை. ரொம்ப நெருங்கி வச்சாலும் நம்முடைய பார்வை தெரியாது, ரொம்ப தூரமாக இருந்தாலும் நம்முடைய பார்வை தெரியாது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்து எங்கு பார்ப்பார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஃபதஹே மக்காவுக்கு முன்னால் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர், முஅத்தா போர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறார்கள். போர் நடந்ததோ ரோமிலே. எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா? ஏறக்குறைய எத்தனையோ மைல்கள், எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. நபி அவர்கள் மதீனாவிலே உட்கார்ந்து அங்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை தங்களுடைய கண்ணால் பார்த்து அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய அற்புதம் நபியுடைய பார்வைக்கு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. என்ன சொன்னாங்க? போர் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தூய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை இழந்துவிட்டார். நபி அவர்களுடைய கண்ணில் விட்டு கண்ணீர் வடிகிறது. அடுத்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
அடுத்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்திலே கொடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் கொடியை எடுக்கிறார்கள், வலது கரத்தில் எடுக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வலது கரம் வெட்டப்படுகிறது. அவங்க சொல்றாங்க சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். லைவ் ஓடுதுங்க. இன்னைக்கு எத்தனை லைவ் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ இங்கே போகிற லைவு அமெரிக்காவில் பார்ப்பாங்க, சவுதியில் பார்ப்பாங்க, துபாயில் பார்ப்பாங்க. லைவு அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உட்கார்ந்து எந்த ஒரு நவீனங்களும் இல்லாத அந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் லைவா சொன்னாங்க ஜாஃபர் இப்னு அபூ தாலிபினுடைய வலது கை வெட்டப்பட்டது. அவர் கொடியை, இஸ்லாத்தினுடைய கொடியை இடது கையிலே தாங்கிக் கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள் அவருடைய இடது கையும் வெட்டப்பட்டது. அவர் வெட்டப்பட்ட 2 கையிலே இஸ்லாமுடைய கொடியை தாங்கிக் கொண்டு போர் செய்கிறார். நபி அவர்களுடைய கண்கள் 2 கண்ணீர் ஓடுகிறது. அழுவிய நிறுத்தமுள்ள நபியினால சஹாபாக்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபாக்கள் அழுகிறாங்க. அடுத்து அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை ஏந்துகிறார்கள். அவர்களும் மும்பரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடைசியில் நபி அவர்கள் சொன்னாங்க அவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். நபி அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றுகிறது, பீரிட்டி ஊற்றுகிறது. சஹாபாக்கள் முடியும். நபி அவர்கள் அடுத்ததாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை பிடிக்கிறார்கள். அவர்கள் போரிலே வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அப்படியே நபி அவங்க அடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் நினைத்து நபி அவர்களுக்கு அந்த காட்சிகள் காட்டப்படுகின்றன. தன்னுடைய கண் முன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய குழந்தை நாம் பறிகொடுக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய கண் முன்னால் நம்முடைய மனைவியை நாம் பறிகொடுக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு கண்ணீர் வரும், நம்மால் ஜீரணிக்க முடியுமா? ஆனால் இந்த அன்புகளை விடையெல்லாம், இந்த பாசத்தை விடையெல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நபி அவங்க அழுதுட்டு இதோட ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் முடிந்து விடுகிறது. அடுத்து அதற்கு பிறகு ரூஹுல் பயானில் விளக்கப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். நபி அவர்கள் சிரித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் சிரிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. நபி அவங்க சிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. அப்போ நபியிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தாங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதான அந்த 3 பேரையும் சுவன மாளிகையிலே உயர்ந்த கட்டளிலே வைத்து அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சிரிப்பை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்றார். எப்படிப்பட்ட காட்சி! நபி அவர்களுக்கு எப்படிப்பட்ட காட்சி கொடுக்கப்படுகிறது! சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுகின்றான் அவருடைய கண்முன்னால். அந்த சொர்க்கத்திலே ஒரு மாளிகையிலே இந்த தீனுக்காக வேண்டி உயிரை நீத்த 3 சஹாபாக்களும் கட்டிலே அமர்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி நபி அவர்களுக்கு காட்டப்படுகிறது. நபி அவர்களும் சிரித்து விட்டார்கள். அதை பார்த்தா நபி அவர்கள் சிரிக்க மாட்டாங்களா? சஹாபாக்களும் சிரித்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், நபியினுடைய பார்வை ஸலாத்துல் குஸூஃப் கிரகண தொழுகை நபி அவர்கள் தொழுகின்றார்கள். அந்நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய கனியை முன்னாடி காட்டுகிறான். நபி அவர்கள் நபியுடைய பார்வையினுடைய ஹக்கீகத்தை பேசுகிறேன், யதார்த்தத்தை பேசுகின்றேன். நான் நபியை பற்றி உணர்ந்திருப்பது, அறிந்திருப்பது என்ன, இன்று அறிவது என்ன? நபி அவர்கள் நம்ம மாதிரி பார்ப்பாங்க, நபி அவர்கள் நம்மை போல கேட்பார்கள், நம்மை போல பேசுவார்கள். இப்படித்தான் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனையில் வராத எவ்வளவோ விஷயங்கள் நாம் ஏற்றுக்கொண்டது புகாரிலே இருக்கிறது, முஸ்லிம்ல இருக்கிறது, எல்லா கிதாபுகளையும் நிரம்பி கிடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு கனி காட்டப்படுகிறது, புகாரிலே வருகிறது. நபி அவங்க தொழுது முடிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் தான் ஆனந்தமாக சொல்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய ஒரு கனி, ஒரு பழம் எனக்கு முன்னால் காட்டப்பட்டது. அதை எப்படியாவது பிடிச்சி இழுத்து தான் பார்த்தேன், இழுத்துட்டேன் அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா கியாமத் வரை அதை சாப்பிடலாம். சொர்க்கத்தினுடைய கனி என்ன செய்யாது, எவ்வளவு சாப்பிட்டாலும் அது தீர்ந்து போகாது. அதை நான் எடுத்து விட்டேன் என்று சொன்னால் கியாமத் வரை நாம் சாப்பிடலாம். ஆனால் நான் எடுக்கவில்லை, நான் விட்டுவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பார்வையினுடைய ஆழம் என்ன? நான் சொல்லவில்லை, புகாரியிலே சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸ்கள் சொல்கின்றது.
புகாரியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஹதீஸ் நமக்கு கூறுகிறது. நபியினுடைய பாதையினுடைய பவர் எப்படி நாம் சாதாரணமாக நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் என்று சொல்ல முடியும்? நாம் எப்படி சொல்ல முடியும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐம்புலன்களை பற்றி பேசினால் நிச்சயமாக நமக்கு நேரம் பத்தாது. சுருக்கமாக சொல்கின்றேன். நபி அவர்களுடைய செவி, அல்லாஹு தஆலா முபாரக்கான செவியை அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருந்தான். நபி அவர்களுடைய செவி, நபி அவர்கள் சொன்னாங்க, இன்னி அராம அலா தரவும், நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கின்றேன். உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் என்னுடைய கண்ணுக்கு புறன்படுகிறது, நான் பார்க்கின்றேன். வஅஸ்மஉ மா லா தஸ்மஊன், நீங்கள் கேட்காத எத்தனையோ சத்தங்களை, எத்தனையோ விஷயங்களை நான் கேட்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபருக்குள்ளே என்ன நடக்குது நபிக்கு தெரியும். எத்தனையோ ஹதீஸ் நமக்கு சாட்சி சொல்லுது. கபரை பிளந்து பார்க்கவில்லை நபி. கபருக்கு அருகே நடக்கும் பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், கபரிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? புகாரிலே ஒரு பிரபலமான ஹதீஸ், நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அருகாமையிலே கபர் இருக்கிறது, கூட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இங்கே யார் அடங்கியிருக்கின்றார்கள்? இன்னொரு ஹதீஸில் அடங்கியிருக்கின்றவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நாம் வருகிறது. அப்போ சஹாபாக்கள் சொல்லும் பொழுது இவர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள். எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? சமட்டையினால் அவர்களுடைய எலும்பிலே, விழா எலும்பிலே அடிக்கப்படுகிறது. கபருக்குள்ளே அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. உள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள் நபி அவர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். அந்த அடியினுடைய சப்தத்தை காதாலும் கேட்கின்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ நபி அவங்க சொன்னாங்க, இந்த இரண்டு மனிதர்களும் எதனால் வேதனை செய்யப்படுகின்றார்கள்? ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு அதை சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். நம்மெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு செய்தியாக நாம் கடந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சிறுநீர் கழித்து விட்டு அவர் சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். இமாம்கள் நீண்ட பட்டியலை, நீண்ட பாடத்தை நமக்கு எழுதி வருகிறார்கள். சிறுநீர் கழித்து விட்டு எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் அல்லாஹ்வே புகழ்ந்து பேசுகின்றார். ஒரு இடத்துல வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், யுஹிப்புல் முத்தஹிரீன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதிகமாக பிரியத்தை நேசிக்கக்கூடிய, சுத்தத்தை விரும்பக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அவங்க என்ன சுத்தம் செஞ்சாங்க? அதிகம் சுத்தம் செஞ்சாங்க. என்ன சுத்தம் செஞ்சாங்க? அவர்கள் சிறுநீர் கழித்த பிறகு மண் கட்டினாலும் சுத்தம் செய்வார்கள், தண்ணீராலும் சுத்தம் செய்வார்கள். சுத்தத்தை விரும்புகிறாங்க. சுத்தத்தை விரும்புவர்களை அல்லாஹ் விரும்புவான். இவர்கள் சுத்தம் விரும்பவில்லை. யார் கபூர்ல இருக்கிறாரே, கபூர்ல வேதனை செய்யப்படுறாரே, அவர் சுத்தத்தை விரும்பவில்லை. அவர் சரியாக சுத்தம் செய்யவில்லை, சிறுநீர் கழித்து விட்டு, அதனால் வேதனை செய்யப்படுகின்றார். இன்னொருவர் கோல் செய்து ஊருக்குள்ளே அவர் குழப்பத்தை உண்டாக்கி வந்தார். அவரை பற்றி இவர்கிட்ட கோல் சொல்றது, இவரை பற்றி அவர்கிட்ட கோல் சொல்றது, குழப்பத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டார். அல்லாஹ் சொல்கின்றான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலையை விட மிக கொடுமையானது குழப்பம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். கோல் முட்டிக் கொண்டு ஊருக்குள்ளே சுற்றி திரிந்தவர், இவரால் பல்வேறு கோத்திரங்கள் அழிந்திருக்கும், பல்வேறு குடும்பங்கள் பிரிந்திருக்கும். இவர் சொன்ன அந்த வார்த்தையினால நபி அவங்க சொன்னாங்க, ஒருவர் கோல் சொல்லி திரிந்தவர், அதனால் அவர் வேதனை செய்யப்படுகின்றார் என்று சொன்னார்கள். விஷயம் என்ன தெரியுமா? நபியினுடைய செவி, அதனுடைய ஆற்றல், அதனுடைய ஆழம், அதனுடைய உச்சம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபி அவர்கள் நம்மை போல நம்ம கூப்பிட்டாலே கேட்க மாட்டோம். வீட்டில் நம்ம வீட்டுக்காரங்க கூப்பிட்டாலே 10 தடவை கூப்பிட்டாலே 10வது தடவை திரும்பி பார்த்து முடியாமா அப்படின்னு இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கிறேன்னு கேட்கறது இல்லையா? எத்தனையோ சம்பவங்கள். ஹார்ன் அடித்தா பின்னாடி என்னன்னே தெரியாது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹார்ன் அடித்தாக்கா என்ன வருதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு நம்முடைய செவியின் பலகீனம், கவனக்குறைவு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவி புலன், செவி திறன், அல்லாஹ் எவ்வளவு பாக்கியம். நபிங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ஹபீபு, அல்லாஹ்வுடைய ஹபீபு, அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபூரில் வேதனை செய்யப்படக்கூடிய சப்தம் நான் உங்களுக்கு கேட்பது போல நான் செய்திருப்பேன்.
கேட்கறதுக்கு அல்லாட்ட நான் துவா செஞ்சுருப்பேன். ஆனால் அப்படி கேட்டாக்க நீங்கள் ஜனாசா போய் அடக்க மாட்டீங்க. நடக்குமா? கபருக்குள்ளே வேதனை நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் எங்கே போனால் நம்மளையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்ற பயம் வந்துடும். அவங்க சொல்கிறாங்க, கபருக்குள்ளே நடக்கக்கூடிய சப்தம், நீங்கள் ஜனாசாவை அடக்க செல்ல மாட்டீர்கள், அதனால் அந்த சப்தத்தை கேட்பதற்கு உங்களுக்கு நான் விடவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃபிலே பதிவாயிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செவி புலனை பாருங்கள். நபி அவங்கள்ட்ட ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள். திடீரென்று நபி அவர்கள் மேலே பார்க்குறாங்க. நபி அவங்க இப்படி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்க்கும் பொழுது ஒரு மலக்கு மேலேருந்து வருகின்றார். வானலோகத்திலிருந்து மலக்கு வருகிறார். வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வானத்திலேயே முதலாக இந்த கதவு திறக்கப்படுகிறது. இதனால் வரை அந்த கதவு திறக்கப்படவில்லை, திறக்கப்படுது. அந்த மலக்கு வந்தார். நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு 2 விதமான பஷாரத் அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கின்றான். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள். இந்த 2 ஆயத்துகளும் உங்களுக்கு சுபச்செய்தியாக அல்லாஹ் சொல்ல சொன்னான் என்று அந்த மலக்கு சொல்லிவிட்டார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுகிறாங்க, நபி அவருடைய தலையை உயர்த்தினார்கள் அல்லவா, எதை வைத்து தலையை உயர்த்தினார்கள்? வானத்திலே திறக்கப்படக்கூடிய கதவின் சத்தத்தை கேட்டு நபி அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள் என்று நபி அவர்களுடைய செவிப்புலன், செவி ஆற்றல் எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிய வேண்டும், அவர்களை பற்றி புரிய வேண்டும், அவர்களுடைய அன்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும், நபியின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நாம் காட்டப்பட வேண்டும் என்றால் ஸலவாத் சொல்லப்படும். ஹதீஸில் வெள்ளிக்கிழமை அன்று ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அதிகமாக இறங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு ஸலவாத் ஓதப்படுகின்றதோ, யார் ஓதுகின்றார்களோ அவர்கள் உட்பட நபிக்கு முன்னால் காட்டப்படுகின்றார்கள் என்ற ஹதீஸில் எவ்வளவு ஸலவாத் ஓதுறோமோ அவ்வளவு நாம் நபியின் முன்னால் காட்டப்படுவோம். நம்முடைய அமல்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுது. சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவாயிருக்கிறது. நபியும் நாமும் ஏதோ தூரத்தில் இருக்கின்றோம் என்று நினைக்க வேண்டாம். நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள். அவர்கள் மதீனாவிலே அடக்கப்பட்டு விட்டார்கள். நாம் இங்கே இருக்கின்றோம் என்றும் நினைக்க வேண்டாம். நபி அவர்கள் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொல்லால், அவர்களுடைய செயலால், அவர்களுடைய வாழ்க்கையால், அவர்களுடைய குணத்தால் நம்மோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நபியை பற்றி அதிகம் அறிய அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பானாக. அதே போன்று இந்த 13 நாட்கள் பயான்கள், இந்த மீலாது விழா தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக நடப்பதற்கும், அதை கொண்டு நம்முடைய சமுதாய மக்கள் அதிகம் பிரயோஜனம் கொள்வதற்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்கி அறி புரிவானாக, பாக்கிய தந்தல் புரிவானாக. அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டதோ அந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திலே நபியினுடைய பிரியத்தை அதிகமாக்குவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் தந்தல் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.